வணக்கம். பள்ளிக்கூடம் படிக்கிற மாணவ மாணவிகள் எந்த அளவுக்கு புத்தக அறிவு ரொம்ப முக்கியமோ, அகடமிக்ஸ் கட்டாயமாக தேவை, மார்க் நிறைய ஸ்கோர் பண்ணணும். ஸோ எந்த அளவுக்கு இந்த அகடமிக்ஸ் முக்கியமோ அதே அளவுக்கு வாழ்வியல் கல்வியும் ரொம்ப முக்கியம். அதனால்தான் உங்களுடைய ஸ்கூல் ஃபார் சேஞ்ச் மாணவ மாணவிகளுக்காக இந்த வாழ்வியல் கல்வியை இன்னும் அதிகமாக எப்படி மெருகேற்றுறது. ஏற்கனவே இங்கே நாங்கள் பல ஆக்டிவிட்டீஸ் மூலயமா, சில கெஸ்ட் லெக்சர்ஸ் மூலயமா பசங்க தினமும் ஏதோ ஒரு புது புது விஷயங்களை பண்ணி இந்த வாழ்வியல் கல்வியை அவங்க ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அதாவது சிம்பிளாக சொல்லணுன்னா, ஸ்கூல் புத்தகத்தை தாண்டி அவங்க வெளியே பயணிக்கணும். எந்த அளவுக்கு வெளியே பயணிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு வாழ்வியல் கல்வியை பற்றி நிறைய தெரிய வரும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒருவேளை ஒரு விஷயத்தை நேரில் கண்ணால் பார்க்கும் பொழுது, தொட்டு உணரும் பொழுது, அதை அனுபவிக்கும் பொழுது, எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்போது அந்த வாழ்வியல் கல்வி பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவே கிடைக்கும். அது ஒரு பெரிய ஐ ஓப்பனிங்காக இருக்கும். சரி, இந்த வாழ்வியல் கல்வி மூலயமா ஒரு மாணவன் மாணவிக்கு என்ன கிடைக்கும்? ரொம்ப சிம்பிளாக சொல்லுங்க, நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டி கிடைக்குங்க. அதையும் தாண்டி எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ், அவங்களுக்கு ஒரு புத்தகத்தில் போய் படித்து தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸை அவங்க பல மனிதர்களையும் பல ஊருக்கும் ட்ராவல் பண்ணும்போது அவங்க நிறைய எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸை கற்றுக்க முடியும். எஸ், அப்போது நிறைய ஊருக்கு பயணிக்க போகிறோமானா, எஸ், நாங்கள் பயணிக்க போகிறோம், பயணிச்சிட்டோம். ஸோ அந்த பதிவை தான் நாங்கள் இப்போ உங்ககிட்ட காட்ட போகிறோம். ஸோ இந்த வாழ்வியல் கல்விக்காக எடுத்துக்கொண்ட ஒரு முயற்சி என்ன அப்படின்னா, நம்ம சென்னையில் இருக்கோம். சென்னையை தாண்டி இங்கே இருக்கிற மாணவர்கள், அதாவது ஸ்கூல் ஃபார் சேஞ்சுக்கு வர மாணவர்கள் பயணிக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு சர்டன் குரூப் ஆஃப் ஒரு டீமை நான் உருவாக்கினேன். அந்த டீமில் பார்த்திங்கன்னா வெறும் ஸ்பெஷலி கேர்ள்ஸ் மட்டும்தான். ஏன்னா ஒரு கேர்ள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணிக்கிறா அப்படின்னாலே அப்போ மற்ற பேரண்ட்ஸுக்கும் சரி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி ஒரு பெரிய தைரியம் வரும். அவங்களுக்கு சேஃப்டியை ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா ஒரு நாள் 2 நாள் நாங்கள் போக போகிறதில்ல, போயிட்டு வர போகிறது 5 நாள் 6 நாள் 12 நாள் இந்த மாதிரியான ஒரு ட்ரிப்ஸ்லாம் போனோம். கிட்டத்தட்ட இந்த வாழ்வியல் கல்விக்காக நாங்கள் இந்த வருஷம் இல்லை, கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடியே பல ஊர்களுக்கு நாங்கள் போயிட்டு வந்தோம். அதில் முக்கியமாக தஞ்சாவூருக்கு போனோம், அங்கே ஒரு 5 நாள் இருந்தோம். திருவண்ணாமலை, அங்கே ஒரு 5 நாள் இருந்தோம். இந்த மாதிரி பல ஊர்கள், அந்த ஊருக்குள்ளே இருக்கிற கிராமங்கள், அங்கே இருக்கிற மனிதர்கள், அங்கே விவசாயம் பண்ணுறவங்க, இந்த மாதிரி மனிதர்களை போய் சந்திக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு கேர்ள்ஸை தான் நாங்கள் கொண்டு போனோம். அப்படி இந்த கோர் டீமோட இந்த வருஷம் மே மாதம் நாங்கள் எங்கே போயிருந்தோம் அப்படின்னா, கோயம்புத்தூருக்கும் திருப்பூருக்கும் நடுவில் உள்ள ஒரு கிராமம், கருமத்தான்பட்டி அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். அங்கே தான் ஒரு நண்பர் சகோதரன், அவரோட வீட்டில் தான் நாங்கள் எங்கள் டீமோடு தங்கியிருந்தோம். கண்டிப்பாக அந்த சகோதரனை பற்றி நாங்கள் சொல்லி ஆகணும். அவர் பேர் பார்த்திபன். அவர் ரியல் எஸ்டேட் பண்ணுறாரு. ரொம்ப சின்ன வயசு தான். அந்த ஊர்லேயே இருக்கிறதால அவருக்கு முழுக்க இன்ஃப்ளூயன்ஸ் அதிகம். நிறைய யங்ஸ்டர்ஸ் பழக்கம். ரொம்ப குக்கிராமம். பெரிய அளவுக்கு போக்குவரத்து, அதாவது வண்டி எதுவுமே இல்லை, பெரிய அளவுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இல்லாத இடத்துக்கும் எங்களை கொண்டு போய் இங்கே இருக்கிற மக்கள் எவ்வளவு ஆரோக்கியமாக வாழ்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற வாழ்வியல் என்ன. அவங்க பாருங்களேன், நைட்டு 7 மணிக்கே சாப்பிட்டுட்டு தூங்கிடுறாங்க. பிஃபோர் 7 o'clock அவங்க டின்னர் முடிஞ்சிடுது. விடியற் காலையிலன்றது 3:30 4 o'clock தான் அந்த கிராமத்துக்குள்ளே இருக்குது. அந்த இடத்துக்குள்ளே நாங்கள் ஸ்ட்ரீட் லைட்ஸ் கிடையாது, ஃபுல் இருட்டாக இருந்துச்சு. ஒரு இருட்டு எப்படி இருக்கும் அதெல்லாமே எங்களுக்கு அங்கே தான் தெரிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்டீரியரான இடத்துக்கு போய் மக்கள் எப்படி ஆரோக்கியமாக வாழ்கிறாங்க, அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, அவங்க கிட்டேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம். கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 5 நாள்லேருந்து அந்த கிராமங்களை சுற்றி நாங்கள் பயணிச்சுட்டு இருந்தோம். இந்த 5 நாளுமே பார்த்திபன் அவருடைய சப்போர்ட் இல்லாமல், அந்த சகோதரனுடைய சப்போர்ட் இல்லாமல் ஒன்றுமே எங்களால் பண்ணியிருக்கவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு என்னையும் சரி இந்த டீமையும் சரி அவ்வளோ டேக் கேர் பண்ணி, ஃபுட்டு கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆரோக்கியமாக எந்த இடத்துல போய் சாப்பிடலாம், எங்கே நல்லாயிருக்கும், அது முதற்கொண்டு பார்த்திபன் தான் பெரிய உதவி பண்ணார்.
உதவியை தாண்டி சேவை, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பண்ண மிகப்பெரிய சேவை. ஸோ இந்த காணொலி மூலயமா பார்த்திபனுக்கு வந்து ஒரு பெரிய நன்றியை வந்து நாங்கள் வந்து சொல்லிக்கிறோம். பார்த்திபன் மட்டும் இல்லை, அவங்களுடைய அம்மா அப்பா, ஏன்னா நாங்கள் மொத்தமே அவங்க வீட்டில் தான் தங்கியிருந்தோம். நல்லா இருந்துச்சு, நல்ல ஊர். அந்த ஊரில் என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது, பார்த்திபன் மூலயமா நாங்கள் யார் யாரை போய் சந்தித்தோம், இதை எல்லாமே பார்த்திங்கன்னா நாங்கள் அடுத்த காணொலியில் சொல்கிறோம். நன்றி, வணக்கம். ஹரிகரன் ஸ்கூல் ஃபார் சேஞ்ச். லவ் யூ ஆல். see you all on peak.